என்ன எப்பயுமே டைனிங் டேபிள்ல உன் ராஜ்யம் தான் இருக்கும், பின்ன தனியா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, யார் அவன் தொப்பியும் சட்டையுமா? இல்லடா, இனிமே நான் சமைக்க கூடாதா? நான் சமைக்கிறதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடுமா, உடம்பு ஆரோக்கியம் இல்லாம போயிடுமா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டியது வந்துருமா. அதான் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க அண்ணியோட ஏற்பாடு. அவன் சமையல்காரன் மட்டும் இல்ல, அவன் 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 யாரோன்னு சொன்னாலே, இந்த ஏதோ நீட்டு நீட்டு நீட்டா? ஏய், நியூட்ரிஷனிஸ்ட்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா, அவனுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் சமைச்சா உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னு எல்லாம் தெரியுமா. இனிமே இந்த வீட்ல அவன் தான் சமைக்க போறானாமா. அதனாலதான் உன் அண்ணி அவனை வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கா. அவனை ஏதோ பெரிய சொப்போன்னு சொன்னான். அது சொப்பு இல்ல, செஃப். இப்ப அந்த திருத்தம் ரொம்ப அவசியமா? பட சரி விடு. இது என்னது? ஓட்ஸ்யா? ஓ ஓகே. ஓட்ஸ் 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 மாமா. ஓட்ஸ். பாவத்த. என்னடா ரெண்டு பேர் நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? போங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்ன, அவன் எதையும் அடுப்புல வச்சு சமைக்கல, அப்படியே பறிச்சு தட்டுல வச்சிருக்கான். போய் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஹெல்த்தி ஃபுட். ஐய, அதெல்லாம் ஆடு மாடு சாப்பிடுறது, அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கு மனுஷங்க சாப்பிடுறது தான் வேணும். சார், என்னுடைய சாப்பாட்டுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க சார்? ஸ்டார் ரேட்டிங்கா? புரியலையே. இல்ல மாமா, வழக்கமா ஹோட்டல்ல சாப்பிட்டோம்னா சாப்பாடோட மதிப்புக்கு இப்போ 5க்கு எவ்வளவு ரேட்டிங்னு சொல்லுவாங்க. அதான் உங்ககிட்ட கேக்குறாரு. ஓ, ஏதாவது குறை இருந்தா உடனே சரி பண்ணி பாருல, அதான் மாமா கேக்குறாரு. அப்படியா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. நல்லா இருந்துச்சுப்பா. ஒரு 5க்கு 3 போட்டுக்கா. சரியா இருக்கு. பாவம், மாமா தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. கண்மணி, இன்னும் கொஞ்சம் வச்சுக்க, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இவன் ஒருத்தன் எப்படி நடிக்கிறான் பாரு. பொண்டாட்டி மோந்து கொடுத்தா பச்சை தனியா பாயாசம் அவன். சிரிக்க மாட்டியா?